ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த காலகட்டத்து வாழ்க்கை முறை, தவறான உணவு பழக்க வழக்கங்களால் நம்மள பலரும் கடுமையான நோய்களுக்கு ஆளாகிட்டு இருக்கோம். இதய நோய்களும் இதில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் உறைய தொடங்கும். இது மாரடைப்பு, இது மாதிரியான இரத்த பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுத்துரும். வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்கிறதன் மூலமாக ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். இந்த நிலையில் உங்களோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய 7 வகை உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சோடியம். சோடியம் அப்படிங்கிறது நம்மளோட உடலுக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் அதை அதிகமாக நம்ம சாப்பிட்றப்ப கடுமையான உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதிகப்படியான சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இரத்த நாளங்களில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறதுனால மாரடைப்பு, அப்படி இல்லைன்னா பக்கவாதம், இது மாதிரியான அபாயத்தை கூட ஏற்படுத்தி விட்டுறலாம். செகண்ட் ஒன், பழங்கள் மற்றும் காய்கறிகள் தான். உங்களோட இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே வழி அதிக அளவு காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட்றது தான். பழங்கள் மற்றும் காய்கறிகளில் பல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதனால பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம டெய்லி எடுத்துக்கிறதன் மூலமாக உடல் எடையை பராமரிக்கலாம், வீக்கத்தை கூட குறைச்சிக்கலாம், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். தேர்ட் ஒன், உடற்பயிற்சி. உடல் ரீதியாக நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது இதய ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க உதவக்கூடிய ஒரு முக்கிய படி தான். தினமும் உடற்பயிற்சி செய்கிறது இதயத்துக்கு அதிக ரத்தத்தை பம்ப் செய்ய உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதய தசைகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டெய்லி உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன், இஞ்சி மற்றும் பூண்டு. இஞ்சி, பூண்டு இது ரெண்டுமே கொழுப்பு, நீரிழிவு, இரத்த அழுத்தம் இதெல்லாம் நிர்வகிக்க உதவக்கூடிய இயற்கை மூலிகைகள் தான். பூண்டு பெரும்பாலும் இதய நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பண்புகள்லாம் அதிகமாக இருக்குது. பூண்டை நீங்கள் தவறாமல் சாப்பிட்றது கொழுப்பு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி அப்படிங்கிறது ஒரு வலி நிவாரணியாக மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல் பண்புகளை கொண்டிருக்கிறதுனால இஞ்சியை சாப்பிட்றது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன், மன அழுத்தம். மன அழுத்தம் அப்படிங்கிறது உடலோட அட்ரினலின் மற்றும் கார்டிசோல் இது மாதிரியான ஹார்மோன்களை வெளியிடுது. இந்த ஹார்மோன்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதயத்தை வேகமாக துடிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த நாளங்கள் சுருங்கி இரத்த அழுத்தம் அதிகரிக்க கூட வழிவகுத்துரும். காலப்போக்கில் அது நீண்ட கால மன அழுத்தம், நீண்ட கால உயர் இரத்த அழுத்தத்துக்கு கூட பங்களிக்க வாய்ப்புகள் அதிகம். இதய நோய்களுக்கான முக்கிய ஆபத்தும் இதுதான். மன அழுத்தம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக இதய நோய் வருவதற்கான ஆபத்துக்கள் அதிகம். சிக்ஸ்த்து ஒன், நார்ச்சத்து. நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களோட இதயத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால இதயத்தை பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது நல்லது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் இருக்குல்ல, அது கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தூக்கம். போதுமான அளவு தூக்கம் இல்லைன்னா இதய நோய்களுக்கு ஆளாக நேரிடலாம். நல்ல தரமான தூக்கம் அப்படிங்கிறது உடல் பருமன், அதிக எல்டிஎல், நீரிழிவு இது மாதிரியான நாள்பட்ட நோய் அபாயத்தை குறைக்கிறதோடு இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய 7 வகை உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.